வாங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான மட்டன் கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, நசிப்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, 3 டீஸ்பூன் பூண்டு பொடியாக நறுக்குனது, 3 டீஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்குனது, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள், அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள், 1/4 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க பேஸ்ட்டாக. இப்போ வாங்க இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய், 1 கப் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச விழுதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்காமல் அரைச்சிருக்கோம், அதனால் அது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. வதங்கின பிறகு நான் 1 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவிட்டு வச்சுருக்கிறேன். மட்டனில் தண்ணி முடிஞ்ச அளவுக்கு இல்லாத சேருங்க. சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிங்க. மட்டன்லேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகி வரும். மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு குக் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, மட்டனும் நல்லா சுருண்டு வெந்து வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 1 கப் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணால் போதுங்க. இப்போ நமக்கு மட்டன் வேக தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா சரியாக இருக்குங்க. இப்போ இதை குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 விசில் விட்டு திறந்து பார்த்தோன்னா நமக்கு சூப்பரான சுவையான மட்டன் கிரேவி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான முறையில் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.